31வது மந்திரத்துக்கு வந்துருங்க. 31வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 31வது மந்திரத்துக்கான தலைப்பு என்னன்னு பாருங்க. இதுலயே இந்த மந்திரத்துல மறுக்கப்படுறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த மந்திரத்தில் மறுக்கப்படுபவர்கள் 4 சமயவாதிகள். 1 தார்க்கீகர், 2 சௌத்திராந்திகர், 3 வைபாடிகர், 4 ஆசீவகர். நிறைய பேரை சொல்ற மாதிரி தெரியும். சுருக்கி சொன்னா தார்க்கீகர், பௌத்தர், சமணர். சுருக்கி சொன்னா தார்க்கீகர், பௌத்தர், சமணர். தார்க்கீகர், பௌத்தர், சமணர் அவங்களுக்கெல்லாம் மறுப்பு சொல்ற மந்திரம். இந்த மந்திரத்தை 10 பிரிவா பிரிக்கணும். பிரிச்சுட்டீங்கன்னா பொருள் வந்துடும். 1 அழிந்தபின் அணுக்கள் தாமே அகிலமாய் வந்து நின்று கழிந்திடும் கண்மத்து எண்ணில் 1. அடுத்து 2 மொழிந்திடும். மொழிந்திடும்ங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்து குறிச்சிடுங்க. நானே தேடிட்டு தான் கிடக்கிறேன். மொழிந்திடும். அடுத்தது கண்மமும் அணுவும் 3. கண்மமும் அணுவுங்கிறது 3. 3 சடமே ஆகி முடிதலால் 4. செய்தி 5. முடியா 6. அடுத்து எத்தனை நம்பர் வேணும்? 7ஆம் நம்பரா? நானே மந்திரம் முழுவதும் தேடிட்டு இருக்கிறேன். 7வது இது வேணும், அப்படித்தானே? 5 6 4 5 முடிஞ்சிட்டா? ஆமா 7 கடைசி. உலகெல்லாம் ஒடுங்கும் அன்றே. அன்றே அணுரூபங்கள்ங்கிறது 8. கூட கூடங்கிற ஒரே வார்த்தை 2வது இருக்கு, அது 9. ஒளிந்திடுங்கிறது 10. எப்பா பொருள் அப்படியே வந்துடும், இல்லைன்னா வராது. என்ன சுத்தினாலும் வராது. இப்ப இந்த மந்திரத்துல ஒரு வினா எழுப்புறாங்க. யாரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து? தார்க்கீகர், சௌத்திராந்திகர், வைபாடிகர். வைபாடிகனும் ஆசிகனும் ஆசிவகன்கிறவனெல்லாம் பௌத்தன். புரியுதா? இதுல 3 மதத்தவர்கள் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். யாரெல்லாம்? தார்க்கீகர், பௌத்தர், சமணர். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பரமாணுன்னு ஒண்ணு இருக்குது. உலகம் அழிந்து பரமாணுவிலவே ஒடுங்கும். எது மட்டும் அழியாம இருக்கும்? அந்த பரமாணு மட்டும் அழியாம இருக்கும். புரியுதா? என்பது யாருடைய கொள்கை? இவங்க எல்லாருடைய கொள்கை. இப்ப படிங்க. அழிந்தபின் அணுக்கள் தாமே அகிலமாய் வந்து நின்று கழிந்திடும் கண்மத்து எண்ணில். புரியுதா? நம்ம வினைக்கு ஏற்றபடி இறைவன் இதையெல்லாம் செய்வாருங்கிறோம். அவங்க வினையை ஏற்றுக்கிடுறாங்க. ஆனா அந்த வினைக்கு ஏற்றபடி இந்த அணுக்கள்ல இருந்து தோன்றி அணுக்கள்ல ஒடுங்கிவிடுங்கிறது உங்களுடைய கொள்கை. அதுல வருது பாருங்க, கண்மத்து எண்ணில் கழிந்திடும் கண்மத்து எண்ணில். 2ஆம் நம்பர் சொல்லுங்க. மொழிந்திடும் என்று சொல்லப்படுகிறது. 3 கண்மமும் அணுவும். பாத்தீங்களா? இங்கதான் சிந்திக்கணும். இங்கதான் அவர்கள் ஏற்காத ஒரு கொள்கையை சொல்லி சைவ சித்தாந்தத்தை புரிய வைக்கிறோம். வினைக்கு அறிவில்லை, அணுவுக்கு அறிவில்லை. அறிவற்ற 2 பொருட்கள் சேர்வதனால் என்ன தோன்றாது? பிரபஞ்சம் தோன்றாது. புரியுதா? அதைத்தான் அதுல சொல்லிட்டோம். கண்மமும் அணுவும். 4 சொல்லுங்க. 4 சடமே ஆகி. 2மே என்ன ஆகிறது? சடமம் ஆகி முடிதலால். செய்தி முடியா அப்படின்னா சடமாகாதனால செயல்கள் நடக்காது. சடமே ஆகி செய்தி முடியா என்றால் சடமாக இருக்கிறதுனால எந்த ஒரு செயலும் என்ன செய்யாது? நடக்காது. அடுத்தது கடைசி வரி எடுத்துக்கிறோம். உலகம் எல்லாம் ஒடுங்கும் போதே அணுரூபங்கள், அணுக்களும் ஒடுங்கிடும் அர்த்தம். புரியுதா? அணுரூபங்கள் கூட ஒளிந்திடும். புரியுதா? உலகம் அழியும் போது எதுவும் அழிஞ்சிரும்? அணுக்கள் அழிஞ்சிரும். யார் அழிய மாட்டா? இறைவன் அழிய மாட்டார். 10 பாயிண்டா பிரிச்சு இது எனக்கு இப்படி பிரிக்காமலே புரிஞ்சுது. ஆனா சிவஞான முனிவர் உரையில இப்படி பிரிக்கப்பட்டிருக்குது. அப்படி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஈஸியா இருக்கும். 10 வரியை அவங்க ரொம்ப தடுமாறினாங்கன்னா என்ன செய்யணும்னா 10 வரியை எழுத சொல்லணும். முதல்ல எழுத சொல்லிட்டு பொருள் சொல்லணும். திரும்ப பொருத்தம் கரெக்டா வந்துடும். வகுப்புல செய்யறதுக்கெல்லாம் டைம் இருக்கும், அழகா இருக்கும். நம்மெல்லாம் செய்வோம். ஈரோடு வகுப்புல ரொம்ப பொறுமையா தான் நடத்தினேன். திரும்ப ஒரு தடவை பொருள் சொல்றேன் பாருங்க. அதாவது தார்க்கீகர், சௌத்திராந்திகர், வைபாடிகர், ஆசிவகர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உலகம் அழிந்து பரமாணுல ஒடுங்கும், பரமாணுலேருந்து உலகம் வரும், இதெல்லாம் வினைக்கேற்றபடிதான் நடக்குது என்று சொல்றாங்க. நாம் அதுக்கு மறுப்பு சொல்ல போறோம். அப்படின்னா நீங்க அப்படி சொல்வது நீங்க சொன்னாலும்
வினையும் அறிவற்றதா இருக்குது, அணுவும் அறிவற்றதா இருக்குது, சடமா இருக்கிறதுனால செய்தி முடியா. செய்தினா செயல் அர்த்தம். செயல்கள் எதுவே நடப்பதற்கு வாய்ப்பில்லை. நீங்க சொல்ற மாதிரி எதுவும் என்ன செய்யாது, நடக்காது. உலகு ஒடுங்கும் போதே அணுக்கள் என்ன செஞ்சிடும், ஒடுங்கிறோம். உலகு ஒடுங்கும் போதே அணுக்களும் ஒடுங்கிறோம். அணுரூபங்கள் உலகு அழியும் போது நுண்ணணுக்களும் ஒடுங்கி போகிறோம். கூட ஒளிந்திடும். கூட ஒளிந்திடும் ஒரு சேர சேர்ந்து ஒடுங்கிடும். எனவே உலகு ஒழுங்கும் போதே அணுக்கள் ஒடுங்கும்னு சொன்னா அணுக்கள்ல இருந்து எப்படி உலகம் வர முடியும், அணுக்கள்ல எப்படி உலகம் ஒடுங்க முடியும், அதுவே ஒடுங்கும் போது எப்படி உலகம் இருந்து வர முடியும் என்று மறுக்கிறோம் என்று இந்த பாடப்பகுதி நிறைவு செய்யப்படுகிறது. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளா இன்று நாளை படி நோக்கி செல்வோம். சிவாயினம். பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி. சிவாயினம்.